வெல்கம் டு யாமினிஸ் கிச்சன். இப்போ நம்ம மாமரத்தில் நிறைய காய்ச்சிருக்கு இந்த சீசனில். அது வச்சு நம்ம மாங்காய் சாப்பாடு பண்ண போகிறோம். நான் வேக வச்ச சாப்பாடு பாயில்டு ரைஸு, 1 கப் பாயில்டு ரைஸ்னால் 1/2 கப்பு மாங்காய் பெருசாக துருவி வச்சுருக்குறோம். அப்புறம் வரமிளகாய் 7, சீரகம் 1 ஸ்பூனு, இஞ்சி துருவின இஞ்சி 1/4 டீஸ்பூனு, சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒவ்வொரு ஸ்பூனு, தூள் உப்பு எடுத்துருக்குறேன். நம்ம டேஸ்ட் அந்த மாதிரி கடுகு, கருவேப்பிலை, நல்லெண்ணெய் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்கள், மஞ்சத்தூளும் எடுத்துருக்குறோம். பாருங்கள், மஞ்சத்தூள் இது வச்சு நம்ம பண்ண போகிறோம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டு தாளிச்சிக்கிறோம். சீரகம் 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு, அடுத்தது கடலைப்பருப்பு அம்மா போட்டுப்பாங்க. எண்ணெயில் அப்படியே லைட்டாக வறுத்துக்கணும். அப்புறம் வரமிளகா கிள்ளி போடணுங்க, முழுசாக போட்டுறாதீங்க, கிள்ளி போடணும். 7 மிளகா சொல்லியிருக்கேன்ல, காரம் தகுந்த மாதிரி. கருவேப்பிலை போட்டுக்கிட்டாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாம் வறுத்துக்கிட்டாச்சு. இப்போ மாங்காய் துருவல் போட்டுக்கிறாங்க. அதிகமாக வேகணும்னு கிடையாதுங்க, அது கொஞ்ச நேரம் இது பண்ணால் போதும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு போட்டுக்கிறாங்க. அதுலேயே பெருங்காயம் 1/4 டீஸ்பூனு நல்லா வணக்கிக்கிறாங்க. பாருங்கள், அப்புறம் ரைஸ் போட்டுக்கிட்டாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. மாங்காயோட ரொம்ப நேரம் மாங்காய் வணக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. கடைசியாக உப்பு போட்டுக்கிறாங்க. உப்பு போட்டுப்பாங்க, ஏன்னா உப்பு தண்ணி விடாத நல்லா இருக்கணும். அப்படியே தனித்தனியாக சாப்பாடு இருக்கணும்னா கடைசியாக தான் உப்பு போட்டுக்கணும். இப்படி தாங்க பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. சூப்பராக இருக்கா? அப்படியே சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அந்த புளிப்பு காரம் எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புல நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட்டீஸ்க்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.